தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி. இன்று மாத பிறப்பு. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். ஸோ இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 கிரக மாற்றம் இன்றைக்கி இருக்குது. சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு மாறி இருக்கிறார் ஆவணி மாதம் 1ஆம் தேதி. சஷ்டி திதி இன்னைக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி முருகனுக்கு ரொம்ப சிறப்பு. சூரியன் மாறின உடனே புத பகவானும் அவர் கூடவே வந்துட்டார். சுக்கிரனுடன் சேர்ந்திருந்த சந்திரனும் துலாம் ராசிக்கு போயிட்டார். அதனால் சூரியன், புதன், சந்திரன் 3 கிரகங்களினுடைய மாற்றம் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். காதலர்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கல்யாணம் பேசலாமா அப்படின்னா தாராளமாக பேசலாம். இன்றைக்கி மாத பிறப்பு, அதனால் இறந்தவர்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்கலாம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, முருகனை மறவாமல் வணங்குவது மிக மிக சிறப்பு. அதனால் கல்யாண வேலைகள் இல்லை கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசணுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக பேசலாம். மேஷராசி நேயர்களுக்கு அலுவலக வேலைகள், குடும்ப வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியை தரும். பல நாளாக ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், முடிவெடுக்க முடியாமல் திணறலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்லா சொல்லுவாங்களா, ஒரு படப்படப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு காரணமே தெரியாமல் ஒரு படப்படப்பு இருக்கும். குரு பகவானோட சேர்ந்திருந்த சூரியனும் புதனும் மாறிடுறாங்களா, 4ஆம் இடத்திற்கு வந்துடுறாங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அதனால் உங்கள் பிபி, சுகர் லெவல்ஸ் இன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே ஹெல்த்தில் ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு தேவையில்லாமல் தலை சுற்றல் இல்லைன்னா ஏதோ ஒரு படப்படப்பு, அதுவும் குறிப்பாக லேடிஸ்க்கு நிறையா இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சஷ்டி கவசம் இன்று அவசியம் படிக்கலாம். வேல்மாறல் படிக்கலாம். முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு விதமான உணர்வுகள் இருக்கும். ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. உடல் ஆரோக்கியம் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்வாங்க. பட் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டால் அவங்களால எந்திரிக்கவே முடியாது, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நம்ம எப்போமோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும், நம்ம மறந்து கூட போயிருக்கலாம். அதற்கு நம்ம எதிர்பாராமல் ஒருத்தங்க நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு செஞ்சுருப்போம். ஸோ நம்ம செய்த நன்றி மறவாமல் அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ராசிநாதன் புதன் இது வரைக்கும் பகையிலேயே உட்காந்துருந்தார் கடகத்தில். இப்போது சூரியனோட சேர்ந்து சிம்ம ராசிக்கு போயிட்டார். உண்மையிலேயே ஒரு சூப்பர் டூப்பர் டேங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரை பார்க்கணும், என்னென்ன வேலைகள் செய்யணும், வேலைக்கு விண்ணப்பம் செய்வது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி 1 மாத காலமும் நீங்கள் வெயிட் பண்ண விஷயங்கள் ஆவணி மாதத்தில் கனிந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். வர வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடு மறக்காமல் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலய வழிபாட்டை தேர்ந்தெடுங்க. எடுத்த காரியம் வெற்றி அடையும். கடகராசி அன்பர்கள், நமக்கு ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் மாறிட்டார், புதன் மாறிட்டார், ராசிநாதன் சந்திரனும் மாறிட்டார். ஸோ ஒரு விதமான குரு மட்டும் தனிச்சிருக்கார். ஒரு விதமான ஒரு மனக்குழப்பம் இருக்கும், எதையுமே டிசைட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி கடகராசி நேயர்கள் நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க. பல நாளாக உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, ஒரு சாரீ வாங்கணும், இல்லைன்னா நம்ம போய் கோவிலுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணும்னு. ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் எதெல்லாம் முயற்சி செய்யணும் இல்லை இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கி போய் பண்ணுங்கள். மாத பிறப்பில் செய்யக்கூடிய ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் இன்று உங்களுக்கு தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடிய நாள். ராசிநாதன் ராசிக்கே வராரு, கூடவே புதன் வராரு, கேத்து வேற கூட இருக்கிறாரு. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அண்ட் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க இன்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கொஞ்சம் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கிழமையான இன்று சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கலாம். பாம்பன் சுவாமிகள் எழுதின ஒரு சில முருகனை பற்றின மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை இன்றைய நாளில் உச்சரிக்க அவரினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று சூரியனினுடைய மாற்றம் மற்றும் புதனினுடைய மாற்றம் ராசியில் வந்தது வெற்றிகளை தந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். குபேர யோகம் கூடிய இன்றைய நாளில் 2ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு நல்ல மனநிலையையும் தெளிவான சிந்தனையையும் கொடுப்பார். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்தல், புதிய வேலையில் சேருதல், புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கைக்கு வந்து கொடுப்பார்கள். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. மாதப்பிறப்பான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்த வேலைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் பொழுது மனதளவில் நல்ல சந்தோஷங்கள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை வரலாம். லாபத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது புதிய வியாபார முயற்சிகளையோ இன்று ஒத்திவைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று குறைபாடுகளும் மனதில் அவ்வப்போது இன்று உங்களுக்கு கிளேசங்களும் வந்து போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மனதில் தைரியமும் உற்சாகமும் வருவதற்கு ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு மிகவும் சிறந்தது. மாதப்பிறப்பான இன்று உங்கள் இறந்தவர்களை மானசீகமாக வேண்டிக் கொள்ள எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன பிரச்சனைகள் ஓயும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்திலேயும் சந்திரன் லாபத்திலேயும் அமர்ந்திருக்கிறார். இன்று உங்களினுடைய வியாபாரங்களும் தொழிலும் லாபகரமான நாளாகவே அமையும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்று தீரும். சூரிய பகவானின் மாற்றம் மற்றும் புத பகவானின் மாற்றமானது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு சற்று தொய்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறு தொழில் செய்பவர்கள், சிறு வியாபாரங்கள் செய்பவர்கள் இன்று புதிய கடனை தவிர்க்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாள். எல்லை தெய்வ வழிபாடுகளை இன்று செய்யலாம்.
மாத பிறப்பான இன்று சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதனால் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் சேரக்கூடிய அமைப்புகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன. இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது. பல ஆண்டுகளாக இழுபறியிலிருந்து வந்த வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மனக்லேசத்தையும் கொடுக்கலாம். சூரியன் மற்றும் புத பகவானின் மாற்றமானது 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கடன் வாங்குவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், கேது மற்றும் புத பகவான் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார். தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய மாதமாகவும் நாளாகவும் அமைகிறது. சூரியனினுடைய சஞ்சாரம் கேத்துவுடன் இருப்பதனாலும் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரத்தினாலும் மீனராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.